விமான நிலையம் அமைக்க பரிந்துரை தேர்வு செய்தது மாநில அரசுதான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் அமைக்க பரிந்துரை செய்தது மாநில அரசுதான். இடம் தேர்வு செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்போது மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்து வருகிறார். என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். இந்திய நாட்டினுடைய விமான போக்குவரத்துறையினுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய ராம்மோகன் நாயுடு பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்காக சென்னை வந்துள்ளார். அதில் குறிப்பிட்டு இன்றைய தினம் செய்தியாளர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் குறிப்பிட்ட இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக பேசும்போது, பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான விஷயங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அதிகப்படியான விமான நிலையங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு மாநில அரசு தான் அந்த குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்ததாகவும், அதன் பிறகுதான் அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி உள்ளிட்ட பல விஷயங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மாநில அரசு மட்டுமே இந்த நிலத்தை தேர்வு செய்தது அப்படிங்கிறது ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக இந்த விஷயத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையம் பிரைவேட்டைசேஷன் தனியார்மயப்படுத்தப்படுமா அப்படிங்கிற அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு அத்தகைய எந்த விதமான ஒரு திட்டமும் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. ஏன்னா நாடு முழுவதும் தொடர்ச்சியாக பல்வேறு மத்திய அரசு கீழ் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் குறிப்பிட்டு தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னை விமான நிலையம் அத்தகைய ஒரு நிலைக்கு தள்ளப்படாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட 1000 நாட்கள் அந்த போராட்டமானது நெருங்கக்கூடிய நிலையில மாநில அரசு தான் குறிப்பிட்டு 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுக அரசு தான் இதை தேர்வு செய்ததாக குறிப்பிட்ட இந்த நாட்டினுடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெளிவுபடுத்தியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.